நண்பர்களே, தற்போது தமிழகத்தில் ஆட்சி புரியும் வாஷிங் மிஷின் கட்சி, மைனாரிட்டி பொய்க்கால் குதிரை ஆட்சியாளர்கள், அவர்களுடைய தம்பிமார்கள் ஒரு வயசு வித்தியாசம், ஒரு வயசுக்கு தர வேண்டிய மரியாதை கூட தராமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சமூக வலைதளங்களில் மிகவும் கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்க. சில இடங்களில் ஏஐயில் அவருக்கு கண்ட்ரைட்டர் உடை அணி வச்சு அவர் தோள் மேலே தலைமை ஆச்சரியக்குரிய கை போட்டிருக்க மாதிரி வீடியோ போட்டு அவங்களுக்கு அவங்களே சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான செயல் என்பது அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு ஏதோ இது ஒரு அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்துமே நற்காரியங்களாக அவங்க நினச்சிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உன்னை எதிரியாக நினச்சா எனக்கு அசிங்கம், நீ என்னை எதிரியாக நினச்சா உனக்கு அசிங்கம் அப்படின்னு தெளிவுபடுத்துனதுக்கு பின்னாடியும் இந்த சின்ன ஆச்சரியக்குரியர்கள் இது போன்ற செயலை செய்வது கேவலமான செயல். ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் போட்டி இல்லை, அவரோட வயசுக்கு இவர் போட்டி போடவே முடியாது. அவர் பண்ண சாதனைகள்லாம் எங்கேயோ இருக்குது. எத்தனையோ திரைப்படங்கள்லாம், அவர் கொடுத்த வெற்றி திரைப்படங்கள்லாம் இவர் இன்னும் கிட்ட கூட நெருங்க முடியாது. அவர் இந்த 75 வயசுலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவருது. கிட்டத்தட்ட 175, 166 படங்களில் கடந்துட்டார். இந்த சாதனைகள்லாம் இவரால் முறியடிக்க முடியுமானா முடியவே முடியாது, 100% முடியாதுன்னு அடித்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த மனுஷனை போய் தேவையில்லாமல் காயப்படுத்தணும்? அவர்கள் ரசிகர்களை எது காயப்படுத்தணும்? அதற்கான இவங்களுக்கு கிடைக்க போகிற லாபம் என்ன? ஒன்றும் கிடையாது. அவர்கள் எவ்வளோ கேவலமானவர்கள் என்பதை இதன் மூலமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியுது. அவ்வளோதான். இதனால் கிடைத்த பயன் அது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு போய் அவரை போய் வம்பிழுக்கணும், எதுக்கு அவரை போயிட்டு காயப்படுத்தணும் என்பது தான் பொதுமக்களுடைய, எந்த ரசிகரும் சாராத மக்களுடைய பொதுவான கேள்வி. அதனால் ஒரே வார்த்தையில் சொன்னால், ஆச்சரியக்குறிகளே திருந்துங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதனை காயப்படுத்தாதீர்கள். ஏன்னா இவரை மாதிரி அவங்க அப்பா அவருக்காக போறவரவன் காலெல்லாம் விழுந்து வாய்ப்பு வாங்கி தரல. உங்கள் தலைவர் ஆச்சரியக்குறி மாதிரி அவங்களுடைய அப்பா சொந்தமாக 4-5 படம் எடுத்து அவரை கதாநாயகன் ஆக்கலை. அவர் கஷ்டப்பட்டு போராடி ஊரை விட்டு ஊர் படிப்படியாக முன்னேறி வில்லன் கதாபாத்திரங்கள் செய்து, அதுக்கப்புறம் ஹீரோ கதாபாத்திரம் செய்து, இன்றைக்கி அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற உயர்ந்த இடத்துல இருக்கார். அவர் மேலே தமிழக மக்களுக்கு சில விதமான வருத்தங்கள் உண்டு. சில நேரத்தில் அவர் வரேன்னு சொல்லிட்டு வரலை அப்படின்லாம் சில பேர் அவங்க ரசிகர்கள் நினைப்பாங்க. அதே மாதிரி அவர் இந்த ஆட்சி வந்தால் இவருக்கு இதுவாக இருக்கார், அந்த ஆட்சி வந்தால் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காருன்னா பேச்சுவார்த்தை இருக்குது. அவரை எல்லோரும் 100% யாரும் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய அந்த அனுபவத்துக்கும் தமிழக சினிமாவில் அவர் பெற்ற இடத்துக்கும் மரியாதை தரணும். அதை கொடுக்காம இந்த மாதிரி வாயில் வந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியான செயல்களை அதிமுக தொண்டனாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற செயல்கள் ஈடுபடாதீங்க. யாரை சொல்கிறேன்? இந்த வாஷிங் மிஷினு குரூப்பு அவங்கள சொல்கிறேன். பொய்க்கால் குதிரைகள் திடீர்னு பதவி வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை வம்பு இழுக்குதுன்னு தெரில. சினிமாவில்னா அவங்க எதிரில் இருந்த அந்த 3 எழுத்து நடிகரை வம்புக்கு இழுப்பாங்க. அவரும் இதுங்களை யாரையும் மதிக்க மாட்டார், அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். அவரையும் அவர் சார்ந்தவர்களையும் அவர் குடும்பத்தையும் தரக்குறைவாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி இவர்கள் சினிமாவில் யாரெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ அவங்களெல்லாம் இது போன்ற விமர்சனம் செய்வதை நிச்சயமாக சொல்கிறேன், அனைவரும் வெண்மையாக கண்டிப்பார்கள். ஏன்னா இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அவருக்கும் ஒரு மரியாதை தமிழகத்தில் இருக்குது. அந்த மரியாதையை கெடுக்க நினைப்பவர்கள் கெட்டு போவார்கள் என்பதே உண்மை. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.